வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் நேற்று ஒரு வழியாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிவிட்டது. அவரது ரசிகர்கள் எல்லாம் உச்சக்கட்ட உற்சாகத்தோடு தியேட்டர்களுக்கு படையெடுத்து சென்று பார்த்தார்கள். அவர்களுக்கு படம் ஓரளவு பிடிக்கவே செய்திருக்கிறது. இந்நிலையில் அப்படம் முதல் நாளான நேற்று செய்திருக்கும் வசூல் குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. வினோத் விஜய் கூட்டணியில் உருவாகியிருக்கும் திரைப்படம் ஜனநாயகன். கடந்த ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியிருந்த படம் சென்சார் சான்றிதழ் கிடைக்காததன் காரணமாக தள்ளிப்போனது. பிறகு பல பிரச்சனைகளை பார்த்துவிட்டது. ஒரு கட்டத்தில் படமே லீக் ஆகி அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது. சூழல் இப்படி இருக்க ஒரு வழியாக சில வாரங்களுக்கு முன்பு சென்சார் அதிகாரிகள் சான்றிதழ் கொடுத்தார்கள். எனவே ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸுக்கு நாள் குறிக்கப்பட்டது. இதுதான் விஜயின் கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை ஒன் லாஸ்ட் டான்ஸ் என்று பெயர் வைத்து அழைக்கிறார்கள் தளபதி ரசிகர்கள். இத்தனை வருடங்களாக தங்களை மகிழ்வித்தவரை கடைசி ஒருமுறை தியேட்டரில் பார்ப்பதற்காக எமோஷனலோடு சென்றிருந்தார்கள். அமைச்சர்கள், ரசிகர்கள் என பலரும் விஜயை ஸ்கிரீனில் பார்த்து தேம்பி தேம்பி அழுதார்கள். ஆனால் கெடுவாய்ப்பாக அதை பார்த்து யாரும் பரிதாபப்படவில்லை. மாறாக பெரும்பாலானோர் ட்ரோலே செய்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று படம் பார்த்த ரசிகர்களுக்கு ஓரளவு திருப்தியே கிடைத்திருக்கிறது. பகவந்த் கேசரி ரீமேக் தான் இந்த படம் என்றாலும் முழுக்க முழுக்க அப்படியே தமிழ் வடிவமாக வினோத் எடுத்து வைக்கவில்லை. தன்னுடைய ஸ்டைலிலும் விஜய்க்கு தேவையான மாஸ் மொமெண்ட்ஸ்களையும் சேர்த்து வைத்து படத்தை கொடுத்திருக்கிறார். அது தளபதியின் ரசிகர்களுக்கு பிடித்திருந்தாலும் பொதுவான ரசிகர்கள் படம் பார்த்து கொட்டாவி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆகஸ்ட் இப்படம் விஜயின் ரசிகர்களுக்கு மாஸ்டர் பீஸ், மற்றவர்களுக்கு சுமார் பீஸ் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. படத்தின் பிளஸ் சந்தேகமே இல்லாமல் விஜய்தான். ஆக்ஷன் காட்சிகள், மமிதா பைஜுவுடனான உணர்வுபூர்வமான காட்சிகள், காவல்துறை அதிகாரியாக வரும் காட்சிகள் என அத்தனையிலும் ஸ்கிரீன் பிரசன்ஸில் மிரட்டியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். உண்மையில் இதுதான் அவரது கடைசி படம் என்று சொல்லப்படுகையில் அவரை பிடிக்காதவர்களோட கொஞ்சம் டல்லாகத்தான் செய்தார்கள். இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் குறித்து விவரங்களை சாக்னல் இணையதளம் வெளியிட்டிருக்கிறது. அந்த இணையதளம் வெளியிட்டிருக்கும் தகவல்படி நேற்று 13,067 காட்சிகள் திரையிடப்பட்டனவாம். அவற்றில் இந்தியாவில் மட்டும் 48.27 கோடி ரூபாயை அள்ளியிருப்பதாகவும் மற்ற நாடுகளில் 30 கோடி ரூபாயும் என மொத்தம்